வணக்கம் ஓ நமச்சிவாய. கதை கேளு கதை கேளு சுகமான கதை கேளு. இன்னைக்கு என்ன கதை பார்த்துருவோமா? முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, துறவரம் வாங்கிக்கணும், சன்னியாசம் வாங்கணும் முடிவு பண்ணிட்டார். தன்கிட்ட இருந்த எல்லா சொத்து எல்லா பொருளும் எல்லாருக்கும் தானம் கொடுத்துட்டார். அவர்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை. இடுப்பில் கட்டின ஒரு வேஷ்டி மாத்திரம்தான் இருந்தது. அவர் கிளம்புறார், காட்டையை நோக்கி கிளம்புகிறார். அப்போ ஒருத்தர் வந்து எனக்கு எதாவது கொடுத்துட்டு போங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கை கட்டுறாங்க. என்ன கொடுக்குறது அவருக்கு? இவர்கிட்ட எதுவும் இல்லையே. அப்போ யோசனை பண்ணுறார். இடுப்பில் கட்டினுக்கிற ஒரு பட்டு வேஷ்டி, அது 8 முழ வேஷ்டி. சரின்னு அதை கட்டி 4 முழமாக கிழிச்சு ஒரு 4 முழத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு 4 முழத்தை இவர் உடுத்திட்டு இவர் காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான், இந்த 4 முழ வேஷ்டி எடுத்துட்டு பஜாருக்கு போனான். அங்கே போய் என்ன பண்ணான், ஜரிகை எடுக்கிற கடைக்கு போனான். போய் அதை கொடுத்தான், இதுக்கு வேலையை ஏதாவது போட்டு எனக்கு காசு கொடுங்க. அந்த வியாபாரி எடுத்து பார்த்தார். பார்த்துட்டு, ஆஹா இது விலை உயர்ந்த ஜரிகையாச்சே, இதோட இன்னொரு பகுதி எங்கே, உனக்கு இது இப்படி கிடச்சிது? இவன் எல்லா விவரமும் சொல்கிறான். இது இன்னொரு பகுதியும் கொண்டு வந்துரு, உன் நிறைய பணம் கொடுக்குறேன். சரி, உடனே இவன் காட்டை நோக்கி போனான். அங்கே போனால் இவர் தபசு கோலத்தில் நின்றுட்டுருக்காரு. இவருடைய தபசு ரொம்ப இவர் அதில் மயக்கம் அந்த தபசுலேயே இருந்ததுனால அவருடைய இடை வேட்டி நழுவி கீழே விழுந்திருக்கு. அது கூட அவருக்கு தெரியல. அவர் கண்ணை மூடி தபம் பண்ணிட்டுருக்காரு. இவன் போனான். ஆஹா இவர் வேஷ்டி கீழே இருக்குது, நம்ம எடுத்துன்னு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கேட்க வேண்டியது இல்லையே. அந்த வேஷ்டியை மெதுவாக போய் எடுத்துகிட்டு 2 அடி எடுத்து வச்சான். 3ஆவது அடி வச்சோன்னு பெரிய முள் ஒன்று குத்திடுது காலில். குத்தினோடனே ஐயோ அம்மா அப்பான்னு குச்சான். அந்த சத்தம் கேட்டு அவர் முழிப்பு வந்து தவம் கலைஞ்சு போச்சு. அப்போ கூட அவர் தன் இடை வேட்டியை அவன் எடுத்துன்னு போகிறானேன்னு கோவப்படலை. ஆஹா என் இடையில இருந்த வேட்டியை அவனுக்கு அப்பவே கொடுத்துருந்தா அவன் திருடன் இருக்க மாட்டான் இல்லையா. நான் ஆசைப்பட்டு அந்த இடை வேட்டியை கட்டின்னு வந்துட்டேன், அதை எடுக்க அவன் திருடன் ஆகிட்டானே, ஒருத்தனை நான் திருடன் ஆக்கிட்டேனே அப்படின்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டார். அவனை எதுவுமே சொல்லலை, அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததில்ல. இதெல்லாம் யார் சொன்னது, யார் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னீங்கன்னா, மகாவீர் அப்படின்ற தெரியல யார் உங்களுக்கெல்லாம், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இது. இந்த காலத்தில் எப்படின்னா, நாம் யாருக்காவது எதாவது கொடுத்தோம்னா அவங்க நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கி முதலே கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பாருங்கள், தன்னுடைய வேஷ்டி இடை வேட்டி அவன் எடுத்துகிட்டு போந்த போட்டு கோவப்படாமல் இருந்திருக்காருல்ல, எப்படியாப்பட்ட மகானாக இருந்திருப்பார். நாமளாக இருந்தால் எவ்வளோ கோவப்படுவோம். அதுதான் அவருக்குள்ள ஒரு தனி மகத்துவம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.